வணக்கம். 100 ஆண்டுக்கு பின் நிகழக்கூடிய அரிய கிரக மாற்ற நிலைங்க. அந்த வீடியோ பதிவு தான் பார்க்க போறோம். அப்ப எந்த ராசிக்கு யோகத்தை கொடுக்க போகுது, இந்த 100 ஆண்டுக்கு என்ன ஒரு கிரக சேர்க்கை, ஒரு பலன் அப்படின்ட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்ப சனி, செவ்வாய், கேது இந்த 3 கிரகங்கள் தான் சேர்ந்து இருக்கக்கூடிய சஷ்டாங்க நிலை மற்றும் ஒரு செவ்வாய் கேது இணைவு. இந்த இணைவு ஒரு மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கும் ஒவ்வொரு பலன் அப்படின்றத கொடுக்க இருக்குங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு 3 ராசிக்கு யோகம். வாங்க என்ன ராசிக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ அந்த ஒரு ஜோதிடத்தில் ஒரு அந்த சிம்ம ராசியில் செவ்வாய் போகிறீங்களா, அது ஒரு வலிமையாக ஒரு நட்பு வீட்டில் யோகமான அமைப்பாக ஜூன் மாதம் 7ஆம் தேதி பயிற்சியாகி செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு அடுத்தபடியாக கேது பகவான் கன்னியிலிருந்து பயிற்சியாகி உங்களுக்கு சிம்மத்துக்குள்ளே வராருங்க. அப்போ ஜூலை 28ஆம் தேதி கேதுவுடன் செவ்வாய் இணைவு அப்படின்றது அது ஒரு விதமான யோகம் அப்படின்றது தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது சனி பகவான் உங்களுக்கு ஒரு மீன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. அப்போ சனி பகவானும் செவ்வாய் கேது அமைப்புகள் உங்களுக்கு சஷ்டாங்க அமைப்புகள் வருது. செவ்வாய் கேதுவுடன் இணைவது குஜ கேது யோகம் அப்படின்ற அமைப்புகள்ல வருது. அப்ப இந்த ஒரு இணைவு, இந்த ஒரு மாதிரியான இணைவு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிரக கோல்சாரம் அப்படின்றது இருக்க போகுது. அப்படின்றதுனால மெயினா 3 ராசிக்கு நல்ல யோகம். மகரம், மிதுனம், ரிஷபம் 3 ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு யோகம் இருக்குன்னா, தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. நிதி பொருளாதார நிலை உயரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு யோகம்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த ஒரு கிரக நிலை அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு அபூர்வமான நிலை தான். ஏன்னா 100 ஆண்டுக்கு பிறகு வர்றது ஒரு அபூர்வமான நிலை தானே. அப்போது இந்த நம்மளோட இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ 3 ராசிக்கும் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். அந்த வீடியோவை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோ பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.